Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிளாக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த பிளாக்கை விட்டு எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துடும். இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு. இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த இஃப் பிளாக் உள்ளே என்ன மாதிரி கோடு எழுதிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு எல்ஸ் பார்ட்டில் என்ன பிளாக் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எதர் அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேல்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்ம ரிட்டன் பண்ணணுமோ அதை ரிட்டன் பண்ணணும். அது அப்படியே நான் மேலே டைப் பண்ணிக்கிறது சின்டாக்ஸு. இஃப் கண்டிஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஜாவாவில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பைத்தானில் நீங்கள் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் பை பிளாக்காக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் வேல்யூ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். எக்ஸ் 20 ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், ஒய்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், 20 10 வச்சுருக்கேன். இப்போ கிரேட்டர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இஃப் கண்டிஷனில் இஃப்பில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எல்ஸில் ஒய் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அது இது பைத்தானில் இந்த மாதிரி சின்டாக்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு காமிச்சிருக்கேன். மேலே கொடுத்துருக்க சின்டாக்ஸ் காமனாக எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் பிளாக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் பர்டிகுலர் வேல்யூ மட்டும் சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்க, இல்லை என்ன மெசேஜ் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அதை அப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் டைம் இதை. இப்போ கிரேட்டர் 20 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன மெசேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அதை அப்படியே நம்ம அந்த கிரேட்டர் அப்படிங்கிற வேல்யூக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் வேல்யூ என்ன மெசேஜ் கொடுத்துக்கணும் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இப்போ 10 காட்டணும் 20 அதிகம் தான் அப்படிங்கிறதால எக்ஸ் தான் வேல்யூ கிரேட்டர் அப்படிங்கிறதால என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை ரிட்டர்ன் பண்ணாமல் என்னென்ன மெசேஜ் கொடுக்கணுமோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் லைனில் கண்டிஷன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது நம்ம பிளாக்கில் எப்படி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான். ஏற்கனவே ஃபஸ்ட் நம்ம சின்டாக்ஸ் கொடுத்துருந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ பிளாக்கு எல்ஸு ஃபால்ஸ் பிளாக் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இப்போ நம்ம வேல்யூவை மாற்றி பார்க்கலாம்.
இப்போ ரெண்டுத்துலேயும் வந்துட்டு ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டுத்துக்குமே ஒரே அவுட்புட் தான். பட் எந்த மாதிரி வேல்யூ மெயின்டைன் பண்ணுறோம், எந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே டிஃப்ரென்ஷியேட்டு. இது வரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக்காக வேல்யூ அசைன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போது டைனமிக்காக கெட் பண்ணலாம் வேல்யூவை. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்புட் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ கெட் பண்ணுறோம். ஏஜ் அப்படிங்கிற வேல்யூ, அது வந்துட்டு விஏ அப்படிங்கிற வேரியபிள் வச்சுருக்கேன். இஃப் கண்டிஷனில் ஏ வந்துட்டு 18 காட்டிலும் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா யூ ஆர் நவ் கம்ப்ளீட்டட் 18 years அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எல்ஸ் கண்டிஷனில் அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. இப்போ நான் 14 அப்படின்னு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா யூஆர்என்டி நாட் கம்ப்ளீட்டட் 18. இப்போ திரும்பவும் எக்ஸிட் பண்ணும்போது நான் 25 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா யூஆர் நவ் கம்ப்ளீட்டட் 18 years அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இஃப் கண்டிஷனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸை பார்த்தோம். டோட்டலாக 4 டைப் இருக்குது. இதில் ஒரு டைப் தான் பார்த்துருக்கோம். மீதி 3 டைப் வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.